அனைவருக்கும் வணக்கம். இவள் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயத்துக்காக உருவாக்கப்பட்ட குழுக்களை பற்றி பார்ப்போம். நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. 2 வகையான சீர்திருத்த குழுங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. முதல் குழு 1966 வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு. இது முதல்ல மொரார்ஜி தேசாய் தலைமையிலையும் பின்னர் அனுமந்தையா தலைமையிலையும் உருவாக்கப்பட்டது. 2வதாக உருவாக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த குழு 2005 வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் வீரப்ப மௌலியும் அதுக்கப்புறம் ராமச்சந்திரனும் தலைவராக இருந்தாங்க. அடுத்தது ராஜமன்னார் குழு. இது தமிழ்நாடு அரசாங்கத்தால் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு 1969 வருஷம். இதில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி PV ராஜமன்னார், சென்னை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் முனைவர் லட்சுமணசுவாமி, ஆந்திர உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி P சந்திரரெட்டி, இவங்க 3 பேரும் இருந்தாங்க. இவங்க இந்த குழு அவங்களுடைய பரிந்துரைகளை 1971 வருஷம் சமர்ப்பித்தாங்க. அடுத்தது சர்க்காரியா குழு. இது இந்திரா காந்தி அம்மையாரால் 1983 வருஷம் RS சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவாக உருவாக்கப்பட்டது குழு தான் சர்க்காரியா குழு. இதில் P சிவராமன், முனைவர் RSS சென் ஆகியோரும் இருந்தாங்க. இந்த குழு 247 பரிந்துரைகளையே 5 வருஷம் கழித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பித்தது. அடுத்தது புன்சி குழு. புன்சி குழு 2007 வருஷம் உருவாக்கப்பட்டது. இவர் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி மதன் மோகன் புன்சி தலைமையில் உருவாக்கப்பட்டுச்சு. இது 2010 வருஷம் இவர்களுடைய பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கினாங்க. அடுத்தது வெங்கடாசலையா குழு. வெங்கடாசலையா குழு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில் தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் 2000 வருஷம் நீதியரசர் நாராயணராவ் வெங்கடாசலையா தலைமையில் ஒரு குழுவை அமைச்சது. இந்த அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அரசமைப்பில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படணும்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்தது. இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து இப்போ ரீசெண்டாக நடந்த TNPSC குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நன்றி, வணக்கம்.